அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி மீண்டும் ஒரு மாலை வணக்கம். இப்போ நம்ம புஷ்கர நவாம்சம் அப்படிங்கக்கூடிய ஒரு அழகான ஒரு விஷயத்தை பேச போகிறோம். இப்போ எதுக்கு இந்த புஷ்கர நவாம்சத்தை பற்றி பேசுகிறோம்னா அப்படின்னோம்னா, இந்த புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சில நட்சத்திர பாதங்கள் தான் இந்த புஷ்கர நட்சத்திர பாதமாக வரும். இப்போ நீங்கள் ஒரு வேலையை துவங்கலான் இருக்கிறீங்க, ஒரு முக்கியமான நபர்களை சந்திக்க போகலான் இருக்கிறீங்க, இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு எந்தெந்த விஷயத்தை நீங்கள் நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு, சிம்பிளாக சொல்லப்போனால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை எதை பண்ணலான்னு ஐடியா பண்ணுறீங்களோ அது எல்லாமே ஒரு துவக்கம் வேணுமில்ல. ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னு ஒரு ஆசைப்படுறாங்க, அதுக்கு ஒரு துவக்கம் இருக்குது. ஒரு தொழில் செய்யலான் இருக்கிறோம், அதுக்கு ஒரு துவக்கம் இருக்குது. ஒரு நல்ல நேரம்னு பார்க்குறாங்கல்ல. அப்போ புஷ்கர நவாம்சம்னாவே பொதுவான ஒரு நல்ல நேரம், நல்ல நட்சத்திரம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அப்போ இந்த புஷ்கர நவாம்சம்னா என்ன, அந்த புஷ்கர நவாம்ச நட்சத்திரம்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சால் தான் நம்ம அதனுடைய மேட்ருக்கே போக முடியும். பொதுவாக நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு தெரியும், கிரகங்களுடைய வரிசை தெரியும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், கிரகங்களோட வரிசைன்னா இந்த சூரியன் சந்திரன்கிற மாதிரி இல்லை, ஜாதக ரீதியாக கிரகங்களோட வரிசை தெரியும். கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன். அதாவது நட்சத்திரங்களோட அடிப்படையில் முதல் நட்சத்திரம் காலச்சக்கரத்தில் அஸ்வினி நட்சத்திரம், அதே மாதிரி முடியக்கூடிய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். ஏங்க ஐயா, சரி. அப்போ அந்த நட்சத்திரத்தோட அடிப்படையில் தான் அஸ்வினி அப்படிங்கிறது கேதுவோட நட்சத்திரம், பரணிங்கிறது சுக்கரனோட நட்சத்திரம், கிருத்திகை அப்படிங்கிறது சூரியனோட நட்சத்திரம், கிருத்திகைக்கு அடுத்தது ரோகிணிங்கிறது சந்திரனோட நட்சத்திரம், அடுத்து மிருகசீரிடங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம், திருவாதிரைங்கிறது ராகுவோட நட்சத்திரம், புனர்பூசங்கிறது குருவோட நட்சத்திரம், பூசங்கிறது சனியோட நட்சத்திரம், பூசத்துக்கு அடுத்தது ஆயில்யங்க ஐயா புதனோட நட்சத்திரம். இதுதான் திருப்பி சுழற்சி முறையாக வந்துகிட்டே இருக்கும். இதில் இந்த 9 கிரகங்களை மனசில் வச்சுக்கோங்க. 1வது நட்சத்திரம், 5வது நட்சத்திரம், 9வது நட்சத்திரம் மனசில் வச்சுக்கோங்க. 1வது நட்சத்திரம் எது? அதாவது கிரகங்களை மனசில் வச்சுக்கோங்க. கேதுலிருந்து புதன் வரைக்கும் மனசில் வச்சுக்கோங்க. இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் புஷ்கர நட்சத்திர பாதமாக வராது, மனசுகளை வச்சுக்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ அஸ்வினி நட்சத்திரம் முதல் நட்சத்திரமா? அப்போ அஸ்வினி அப்படிங்கக்கூடிய நட்சத்திரத்தோடைய கேது தான். அப்போ கேதுவோட நட்சத்திரம் எந்த நட்சத்திரமே புஷ்கர நவாம்சத்தில் இடம் பெறாது. சரி, 5வது நட்சத்திரம் எது? அதாவது அந்த கிரகங்கள்ல 5வது கிரகம் எது? செவ்வாய். மாற்றம் இல்லையில, புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம பாடம் நடத்துகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ செவ்வாயோடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். இந்த நட்சத்திரத்துக்கும் செவ்வாய்ங்கிற கிரகத்துக்கும் நட்சத்திர பாதை இல்லை. 9வது கிரகம் எது? புதன். புதனோட நட்சத்திரமான ஆயில்யம், கேட்டை, ரேவதி, இதுக்கு புஷ்கர நவாம்சத்தில் இடம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. அதாவது கேதுவின் நட்சத்திரமான அஸ்வினி, மகம், மூலம், செவ்வாயோடைய நட்சத்திரமான மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம், புதனுடைய நட்சத்திரமான ஆயில்யம், கேட்டை, ரேவதி, இந்த 3 நட்சத்திரம் மொத்தம் 9 நட்சத்திரங்கள். பாதம் எத்தனை பாதம்? 28 பாதம். 8 32, 9 36 பாதம் புஷ்கர நவாம்சத்தில் இடம் பெறாது. முதல்ல மனசில் வச்சுக்கோங்க. இப்போ மித்த இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, மித்த கிரகங்கள் எல்லாமே புஷ்கர நவாம்சத்தில் இடம்பெறும். இதில் ஒவ்வொரு கிரகத்துக்குமே 4 பாதம் எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ அஸ்வினி நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டால் அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 4 பாதம்னு இருக்கும். இப்போ பரணி நட்சத்திரம்னா அதுக்கு 4 பாதம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே 4 பாதம். அப்போ முதல்ல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறது என்னென்னா, இதெல்லாம் எழுதி வைக்கணும்னே அவசியமே இல்லை, மைண்டில் செட் பண்ணிட்டாவே போதும்.
கேதுவுக்கு இல்லைன்ட்டோம், செவ்வாய்க்கு இல்லைன்ட்டோம், புதனுக்கு இல்லைன்ட்டோம். மித்த நட்சத்திரத்துக்கு எல்லாமே புஷ்கர நவாம்ச நட்சத்திர பாதம் இருக்கு. அப்ப இதுல கேதுவுக்கு அடுத்தது முதல்ல என்ன? சுக்கிரன். நம்ம கிரகங்களோட இப்ப கிரகங்களோட அடிப்படையில் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லுவோம். இப்ப சூரியனுடைய நட்சத்திரம் என்னென்ன நட்சத்திரம் இருக்கு? கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். அப்ப இந்த சூரியனோட நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரம்னா இதுல 1வது பாதமும் 4வது பாதம் மட்டும்தான் புஷ்கர நவாம்ச யோகத்தை கிடைக்கும். அப்ப என்ன அர்த்தம்? சூரியனுடைய முதல் நட்சத்திரம் கிருத்திகை 1ஆம் பாதம் 4ஆம் பாதம், உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் 4ஆம் பாதம், உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 4ஆம் பாதம். இந்த பாத நட்சத்திரங்கள் தான் புஷ்கர நவாம்ச யோகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். மனசுல வச்சுக்கங்க. சரி, அடுத்தது சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரனுடைய நட்சத்திரம் என்ன? ரோகிணி, அஸ்தம், திருவோணம். அப்ப இந்த சந்திரனோட நட்சத்திரத்துல 2ஆம் பாதம்னு ஒரு பாதம் இருக்குமல்ல, ரோகிணி 2ஆம் பாதம், அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதம், திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதம். இந்த நட்சத்திர பாதங்கள் மட்டும்தான் புஷ்கர நவாம்ச யோகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். சூரியன்ல 1-4, சந்திரன்ல 2ஆம் பாதம் மட்டும். நம்மளது செவ்வாய் இல்லைன்ட்டோம், புதன் இல்லைன்ட்டோம். இந்த குரு பகவானுடைய நட்சத்திரம் இருக்குல்ல, என்ன நட்சத்திரம்? புனர்பூஷம், விசாகம், பூரட்டாதி. அப்ப இந்த குருவுடைய நட்சத்திரத்துல 2ஆம் பாதமும் 4ஆம் பாதம் மட்டும்தான் புஷ்கர நவாம்ச யோகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திர பாதம். அப்ப குருவுடைய நட்சத்திரம் எது? புனர்பூஷம் 2ஆம் பாதம், புனர்பூஷம் 4ஆம் பாதம். புனர்பூஷத்துக்கு அடுத்து விசாகம் 2ஆம் பாதம், விசாகம் 4ஆம் பாதம். அடுத்தது பூரட்டாதி 2ஆம் பாதம், பூரட்டாதி 4ஆம் பாதம். இந்த பாதம் எல்லாமே புஷ்கர நவாம்ச யோகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திர பாதம். குருவுக்கு எடுத்தது சுக்கிரனோட நட்சத்திரம். என்ன நட்சத்திரம்? பரணி, பூரம், பூராடம். அப்ப சுக்கிரனோட நட்சத்திரத்துல 3ஆம் பாதம் பரணி 3ஆம் பாதம், பூரம் 3ஆம் பாதம், பூராடம் 3ஆம் பாதம். இந்த 3 பாதமே 3வது பாதம் மட்டும் புஷ்கர நவாம்ச யோகத்தை கொடுத்தே தீரும். சுக்கிரனுக்கு எடுத்தது சனி. சனியோட நட்சத்திரம் எது? பூசம், அனுசம், உத்திரட்டாதி. அப்ப சனியோட நட்சத்திரத்தில் வரக்கூடிய 2வது பாதம் என்ன பாதம்? பூசர் 2ஆம் பாதம், அனுசம் 2ஆம் பாதம், உத்திரட்டாதி 2ஆம் பாதம். இது புஷ்கர நவாம்ச யோகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திர பாதம். அடுத்தது என்ன? ராகு. ராகுடைய நட்சத்திரம் என்னென்ன? திருவாதிரை, சுவாதி, சதயம். அப்ப ராகுக்கு 4ஆம் பாதம் மட்டும்தான். திருவாதிரை 4ஆம் பாதம், சுவாதி 4ஆம் பாதம், சதயம் 4ஆம் பாதம். இந்த பாதங்கள் எல்லாமே புஷ்கர நவாம்ச யோகத்தை கொடுக்கக்கூடிய பாதம். அப்ப எத்தனை பாதம் வருது சொல்லுங்க பாப்பா, யாராச்சும் ஒருத்தர்? சூரியனுக்கு 1 2னா மொத்தம் 3 நட்சத்திரத்துக்கு 6 பாதம். சந்திரனுக்கு 3 பாதம், 9 பாதம் ஆச்சு. அடுத்தது குருவுக்கு அதே மாதிரி 6 பாதம், 9 10 15 பாதம். சுக்கிரனுக்கு 3 பாதம், 15 3 18. சனிக்கு 21, ராகுக்கு 3. அப்ப 24 பாதம் மட்டும்தான் புஷ்கர நவாம்ச யோகத்தை கொடுக்கக்கூடிய பாதம். மொத்தம் எத்தனை பாதம்? மொத்தம் நான் சொல்றது மொத்தம் 12 ராசிகள்ல எத்தனை பாதம்? 108 பாதம். இந்த 108 பாதத்துல 24 பாதங்கள் மட்டும்தான் புஷ்கர நவாம்ச யோகத்தை கொடுக்கக்கூடிய
நட்சத்திர பாதம். இது எதுக்கு ஐயா பயன்படுது, நீ இது எதுக்கு சொல்கிற, முதல்ல இப்போ இதை பற்றி பேசுகிறியே, இதனால என்ன பயன் எங்களுக்கு அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குமில்ல. அதாவது இந்த புஷ்கர நவாம்சத்தில் ஒரு கிரகம் நிற்கிது பாதத்தில், கிரகத்தை கூட நீங்கள் பாதத்தில் இப்படி நின்றுச்சுன்னா அந்த கிரகம் சுத்த மோசமான கிரகமாக இருந்தாலும் சரி, மோசமான கிரகம்னு என்ன, பாதகஸ்தானாதிபதியோ இருக்கிறாரு, அட இல்லை நீசமாக இருக்காரு, இல்லை வைநாசிகமாக இருக்காரு. இந்த சாப்டர் நான் காலையிலேயே சொல்லான் இருந்தேன், வைநாசிகம் இப்போ மேட்ரு பேசலான்னு, வைநாசிகமாக இருக்காரு, அட வலுவிழுந்து இருக்கிறாரப்பா, ஆட்சி இல்லை, உச்ச பலம் இல்லை, மொத்தத்தில் மோசமான இடத்துல இருக்கார், வக்ரமாக இருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கங்க, அந்த கிரகம் வலிமையே இல்லைனாலும் சரி வக்ரமாக இருக்கிறாரு, வைநாசிகமாக இருக்கிறாரு, எப்படி மோசமாக, எவ்வளவு மோசமாக அந்த கிரகம் இருந்துட்டாலும் அந்த கிரகம் மட்டும் நம்ம சொல்லக்கூடிய இந்த நட்சத்திர பாதத்தில் இருந்தால் அந்த கிரகம் வந்து எப்படி விளங்கும், மிகப்பெரிய ஒரு பூஸ்டாக இயங்கும். நம்ம விஜய் சேதுபதியெல்லாம் மொத படத்தில் பார்த்தீங்கன்னா அவரெல்லாம் யாருன்னே தெரியாது, அவருக்கெல்லாம் வந்து புஷ்கர நவாம்சத்தில் பாதத்தில் ஒரு கிரகம் நின்று தசை புத்தி நடக்கிறப்ப தான் விஜய் சேதுபதி டாப் லெவலில் போனாப்புல. இது தெரியுமா உங்களுக்கு? அதை என்ன மேட்ரு அப்படின்னா, புஷ்கர நவாம்சத்தில் ஒரு எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் சரி அந்த கிரகம் வலுவிழந்து வக்கரமாக இருந்து அல்லது நீசமாகி இல்லை வைநாசிகமாக இருந்தாலும் கூட அந்த புஷ்கர நவாம்சத்தில் பாதத்தில் ஒரு கிரகம் நின்று தசை புத்தி நடத்துது அப்படின்னா அவன் மிகப்பெரிய ஒரு ராஜ யோகத்தை அடைய போறான் அப்படின்னு அர்த்தம். எந்த சூழ்நிலையிலையும் மிஸ்டேக் ஆகாது அப்படிங்கிறத நம்ம அழகா புரிஞ்சுக்கலாம். இதுவே இந்த புஷ்கர நவாம்சத்தில் ஒரு பாதத்தில் ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகம் ஆட்சி பெற்று இல்லை உச்சம் பெற்று இல்லை 5ஆம் அதிபதியான யோகாதிபதியோட நட்சத்திரத்திலேயோ 9ஆம் இடம் சொல்றக்கூடிய பாக்கியாதிபதியோட நட்சத்திரத்திலேயோ நின்று தசை முட்டு நடந்துட்டா அவன் தான் பப்ளிக் ஃபிகரே, அவன் தான். பணம் கொட்டுன்னு கொட்டும், எந்த இடத்துக்கு போனாலும் அவனுக்குன்னு ஒரு யோகம், அவனுக்குன்னு அதிர்ஷ்டம், அவனை பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் எல்லாமே. அந்த கிரகம் வலுவாக இருந்தால் டாப் மோஸ்ட் ஃபிகரு. கொஞ்சம் மோசமாக அந்த கிரகம் இருந்தாலும் இந்த புஷ்கர நவாம்சத்தில் மட்டும் நின்றுச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு மோசமாக இருந்தாலும் அது கண்டிப்பாக அவனை காப்பாற்றி மிகப்பெரிய வல்லமை கொண்டு போய் விட்டுரும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம. இதில் ஏன் இந்த கிரகங்கள் நான் சொன்னேன்ல, சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, இவங்களுக்கு மட்டும் ஏப்பா இவ்வளவு வலிமை, ஏப்பா செவ்வாய் அதுக்கு இருந்திருந்தா வலிமை வரலாமல்ல, புதனுக்கு இருந்தாலும் வரலாமல்ல, ஏன் அவங்களுக்கு மட்டும் வரல அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த 24 நட்சத்திர பாதமும் நவாம்சத்தில் நம்ம இயற்கை சுபகிரகங்கள்னு உங்களுக்கு தெரியும். இயற்கை சுபகிரகங்கள்லாம் நம்ம யாரை சொல்லுவோம்? முதல் தரத்தில் இயற்கை சுபகிரகனாவே முதல்ல குரு பகவான் தான். புதன் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீட்டுக்கு சொந்தக்காரன். காலச்சக்கரத்தில் 3ஆம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தான், 6ஆம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தான். அதாவது முயற்சியை கொடுக்குறோன்னு அவன் தான், கடங்காரனாக்குறவனும் அவன் தான். அதான் இரட்டிப்புத்தன்மையை வேலை செய்யக்கூடியவன். அப்போ அவங்களெல்லாம் வந்து ஒரு 75% 70% தான் வச்சுக்கணும். பொதுவாக இயற்கை சுபகிரகம்னா யாரு? குரு, சுக்கிரன், நம்ம சொல்றது வந்து சந்திரனையும் புதனையும் சொல்லுவோம். இந்த 4 கிரகங்களை சொல்லுவோம். இதில் குரு முழுமையான ஒரு சுபர் தான். ஆனால் சுக்கிரன் அப்படிங்கிறது கிடையாது. காலச்சக்கரத்தில் 2க்கும் 7க்கும் சொந்தக்காரன். ஒருத்தருக்கு பணத்தை கொடுக்குறோன்னு அவன் தான், நல்ல ஒரு பார்ட்னரை கொடுக்குறோன்னு அவன் தான். அப்போ கிட்டத்தட்ட அவனும் ஒரு சுபகிரகங்கள் தான். ஆனால் சந்திரனை மட்டும் நம்ம 2 கேட்டகரியில் தான் வச்சாகணும். ஒரு 50% தான். ஏன்னா அவர் வளர்புறையில் 5 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டை கிளக்கிட்டு வெளிச்சத்தை கவுண்டமணி சொன்ன மாதிரி இவ்வளோ வெளிச்சம் அடிக்கணும் தெரிஞ்சால் நம்ம கரண்ட் சர்வீஸ் வாங்கியிருக்கவே தேவையில்லையே, பளிச்சுன்னு லைட் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம கரண்ட் சர்வீஸே வாங்கியிருக்க தேவையில்லையே அப்படின்னு பார்ப்பல ராமராஜன் படத்தில். அது மாதிரி 5 நாள் ரொம்ப பிரைட்டாக இருக்கும், 5 நாள் பார்த்தீங்கன்னா கருகுமுன்னு கண்ணு தெரியாத மாதிரி. அதே கவுண்டமணி தான் சொல்லுவார், 6 மணிக்கு மேலே நான் கரண்ட் பில்லு கட்டினதே இல்லைடா அப்படிங்கிறாருல, அந்த கதை தான்.
அப்போ சந்திரன் வந்து ஒரு 50% தான் சுபகிரகம். அதே மாதிரி புதனும் ஒரு 50% தான் நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ குருவும் சுக்கிரனும். அப்போ இந்த குரு சுக்கிரன், அடுத்தது வந்து சந்திரன் புதன், இவங்களுடைய ராசிகள்லாம் என்ன ராசி அப்படின்னா மீன ராசி, தனுசு ராசி, ரிஷப ராசி, துலா ராசி, மிதுன ராசி, கன்னி ராசி, கடக ராசி. இந்த மாதிரி இடங்கள்ல தான் இந்த புஷ்கர நவாம்ச பாதமே மேக்சிமம் உழுகும். அதாவது இந்த இயற்கை சுபகிரகங்களில் அந்த நட்சத்திர பாத நவாம்சம் உழுகும். ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணத்துக்கு கேதுவுடைய கேது, அது அதனுடைய நட்சத்திர பாதம் எந்த பாதம்? புஷ்கர நவாம்சம் கேதுவுடைய நட்சத்திர பாதம் ஏற்கனவே நான் உங்களுக்கு நடத்திட்டேன். கேதுவுடைய நட்சத்திரத்திற்கு புஷ்கர நவாம்ச பாதம் எது இருக்குதா இல்லையா? இல்ல, அதை பேச மாட்டேங்கிறாரு. அஸ்வினி காலச்சக்கரங்கிறாரு. சரி, பரணி நட்சத்திரம், இந்த பரணி நட்சத்திரத்துக்கு புஷ்கர நவாம்சம் எது? துலாமா? மூணாவது பாதம். பரணி நட்சத்திரமான 3ஆம் பாதம், பூர நட்சத்திரம் 3ஆம் பாதம், பூராட நட்சத்திரம் 3ஆம் பாதம். அப்ப இது எங்க நவாம்சத்துல உழுகும் அப்படின்னா எங்க உழுகும்? அதாவது வந்து கேது, நல்லா புரிஞ்சுக்கங்க, அந்த ராசிகளில் 12 ராசிகள்லேயே மேச ராசிங்கிறது ஒரு கேட்டகரி. அதாவது மேசத்திலிருந்து கடகம் வரைக்கும் மேச மண்டலம்னு முழுமா மனசில் வச்சுக்கோங்க. அதே சிம்மத்திலிருந்து விருச்சிக வரைக்குமே சிம்ம மண்டலம்னு ஒரு டாபிக் வச்சுக்கோங்க. அதே தனுசிலிருந்து மீனம் வரைக்கும் அது தனுசு மண்டலம்னு ஒரு மனசில் வச்சுக்கோங்க. இதில் இந்த மேச மண்டலத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னா கேது, சந்திரன், குரு பகவான், இந்த 3 கிரகங்கள் மட்டும்தான் இந்த வீட்டுக்கு சொந்தம். சிம்ம மண்டலத்துக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சுக்கிரனும் சனியும் சொந்தம். மனசுக்குள்ள நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக நவாம்சத்தில். இதே தனுசுக்கு பார்த்தீங்கன்னா தனுசு மண்டலத்தில் சூரியனுடைய நட்சத்திரமும் புதனுடைய நட்சத்திரமும் ராகுவுடைய நட்சத்திரம் 4 பாதங்கள் தான் இதுக்குள்ள வரும். இப்போ பரணி நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில், பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா சதீஷ் பரணி நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் ஒரு ஒரு நட்சத்திரம் இருக்குது பரணி 3ல. அது நவாம்சத்தில் எங்க உழுகும் அப்படின்னோம்னா எங்க உழுகும்? செவ்வாய், சுக்கிரன், சனி. அப்படிங்கிறப்ப சிம்ம மண்டலத்தில் செவ்வாய், சுக்கிரன், சனி. சிம்ம மண்டலத்தில் சிம்மம், கன்னி, துலாம். அப்ப பரணி நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் ஒரு நட்சத்திர பாதம் உழுதுன்னா அது துலா ராசியில தான் நவாம்சத்தில் ஜாதக கட்டத்தை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். பரணி நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் சுக்கிரன் இருந்ததுன்னு வச்சுக்க ஒரு பேச்சுக்கு, அது நவாம்ச கட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா துலா ராசிக்குள்ள தான் இருக்கும். சரி, இதை ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சுக்கிரனுக்கு அடுத்தது இப்போ சூரியனோட நட்சத்திரத்தை வச்சுக்கிறோம். சூரியனோட நட்சத்திரம் 1ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் புஷ்கர நவாம்சம். அப்போ சூரியன் நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில், இப்போ கார்த்திகை 1ஆம் பாதத்தில் சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நவாம்சத்தில் எங்கே உழுகும்? தனுசுல உழுகும். ஏன்னா தனுசுல தான் சூரியன், புதன், ராகு அப்படிங்கக்கூடிய 3 கிரகங்களோட கேட்டகரி சொன்னேன். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 24 பாதமும் கிட்டத்தட்ட குருவுடைய வீட்லையும், அதாவது சுபகிரகங்களான சூரியனுடைய வீட்டில், அதாவது குருவுடைய வீட்டில் அதிக பாதமும், சுக்கிரனுடைய வீட்டில் அதிக பாதமும், புதனுடைய வீட்லையும் சந்திரனுடைய வீட்லையும் கொஞ்சம் குறைஞ்ச பாதமும் உழுகும். அது ஒரு கதை இருக்குது. அந்த கதையெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு, மேட்ருக்கு வருவான் நம்மளுக்கு. அதாவது பாதத்தில் வந்து ஏன் ராகு மட்டும் ஏன் கேட்குறீங்க? ஏன் சூரியனுக்கு ஏன் 2 3 காணாமேன்னு எல்லாம் கேட்கக்கூடாதுல்ல? அப்படியெல்லாம் இல்லை. அதாவது இயற்கை சுபகிரகங்களான வீட்டில் மட்டும்தான். ஒன்றும் இல்லை, ராகுக்கு 1ஆம் பாதம் ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ ராகு 1ஆம் பாதத்துன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒன்றும் இல்லை, திருவாதிரை 1ஆம் பாதம் புஷ்கர நவாம்சத்தில் எங்கே உழுகும்? தனுசுல தான் வந்து நவாம்சத்தில் உழுகும். அப்ப நம்ம இந்த நட்சத்திர பாதம் அப்படிங்கிறது 24 நட்சத்திர பாதங்கள் தான் வந்து புஷ்கர நவாம்ச பாதம். அப்ப அந்த புஷ்கர நவாம்சத்தில் உள்ள பாதங்கள் அனைத்துமே இயற்கை சுபகிரகங்களான குரு பகவானுடைய வீட்டில் அதிக பாதங்களும், சுக்கிரனோட பாதத்தில் வீட்டில் அதிக பாதங்களும், சந்திரனுடைய நட்சத்திர வீட்டில் கடகத்திலையும் புதனில், அதாவது மிதுனம், கன்னியில் ஒரு குறைந்த பாதங்களும் உழுகிறனால
இயற்கை சிம்பிளாக சொல்ல போனால் இயற்கை சுபகிரகங்களில் தான், சுபகிரகங்கள் வீடுகளில் தான் இந்த புஷ்கர நவாம்ச நட்சத்திர பாதம் உழுகுது. அதனால தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்குது. இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ இதில் எந்த லக்னமாக இருக்கட்டும், ஒரு லக்னம் எந்த லக்னமாக இருக்கட்டும், அந்த லக்னம் வந்து ஒரு புள்ளியில் தான் இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ எப்படி சந்திரன் ஒரு நட்சத்திரத்தில் இருக்குதோ அதுதான் நம்ம பிறந்த நட்சத்திரங்கிறோம். அதே மாதிரி 12 பாவங்களும் ஒரு புள்ளியில் விழுந்துக்கிட்டே இருக்கும். இப்போ லக்னம்னு அப்படின்னா லக்னம் ஒரு புள்ளியில் விழுந்துருக்கும். அதை டிகிரி வச்சு தான் சொல்கிறோம். ஒன்றும் இல்லை, மேச லக்னம், மேச லக்னம் ஒன்று. அப்போ மேச லக்னத்துக்கு பரணி நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் உழுகுது, 3ஆம் பாதத்தில் உழுகுது. அப்போ நம்ம சொல்லலாம் கிட்டத்தட்ட இதில் ஒரு 4, இதில் ஒரு 3, 7, கிட்டத்தட்ட 7 3 21, 7 2 14 அப்படிங்கிறப்ப ஒரு 23 டிகிரி அந்த டிகிரிக்கு பக்கம் வரும். அப்போ எந்த விஷயமா இருந்தாலுமே 12 பாவங்கள்லையும் அந்த பாவத்துடைய புள்ளி இந்த புஷ்கர நவாம்சத்தில் விழுந்துட்டா அவன் மிகப்பெரிய ஒரு யோகாதிபதி, யோகக்காரனே அவன் தான். இப்போ ஒன்றும் இல்லை, லக்ன புள்ளி இப்போ ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு மேச லக்னம்னு வச்சுக்கங்க. அந்த மேச லக்னத்துக்கு அந்த பரணி 3ல் விழுந்துருச்சு லக்ன புள்ளி. லக்ன புள்ளி மேசத்தில், மேச லக்னத்துக்கு லக்ன புள்ளிங்கிறது பரணி 3ல் ஒரு பாதத்தில் விழுந்துருச்சு. அப்போ அது வந்து அந்த லக்னமே வந்து புஷ்கர நவாம்ச பாதத்தில் விழுந்துருக்குது. அப்போ அந்த சுக்கிரன் யாருடைய நட்சத்திரம், அதாவது எந்த வீட்டுக்குடைய நட்சத்திரம், காலச்சக்கரத்தில் 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதி. அப்போ நல்லா புரிஞ்சுக்கலாம், அந்த ஜாதகருக்கு இந்த பணம் அப்படிங்கிறதும் குடும்பம் அப்படிங்கிறது எந்த காலத்திலையுமே அந்த ஜாதகத்தில் விதி கொடுப்பினையில் அவனுக்கு பிரச்சனையே கிடையாதப்பா. லக்ன புள்ளி வந்து புஷ்கர நவாம்சத்தில் விழுந்துட்டா அது பரணியில் விழுந்தனால, அந்த பரணிங்கிறது சுக்கிரனுடைய வீடு, அது காலச்சக்கரத்தில் 2ஆம் இடமான குடும்பஸ்தானம், பணஸ்தானம், பேச்சு ஸ்தானம், பொருளாதார ஸ்தானம் உடைய வீடும், அதே மாதிரி 7ஆம் இடம்ங்கிறது திருமண வாழ்க்கை, சுற்றத்தார், அடுத்தது சமூகத்தில் ஒரு அந்தஸ்து, பொதுஜன தொடர்பு, மக்கள் மத்தியில் ஒரு பிரபலம், இது எல்லாமே அந்த லக்னம் புள்ளி நின்னது புஷ்கர நவாம்சமாக இருந்துட்டா அவங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம். நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? இல்லை புரியலன்னு தாராளமாக கேளுங்க, நான் சொல்கிறேன். புரியுதுங்களாம்மா? தெரியாட்டி போதுமா? நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? இப்போ உங்கள் லக்னம் மிதுன லக்னம் வச்சுக்கோங்க, திருவாதிரை 4ஆம் பாதத்தில் விழுந்திருக்குது, இது ஓகே. அப்போ உங்கள் லக்ன புள்ளி ராகுவில் விழுந்திருக்குது, இவ்வளோதான் மேட்ரு. அப்போ ராகுவில் விழுந்திருக்குது அப்படின்னா இந்த ராகு உங்களுக்கு காலச்சக்கரத்தில் ஏதோ ஒரு வீட்டில் இருக்குமல்ல, எங்கே இருக்குது? சரி, திருவாதிரை 4ஆம் பாதத்தில் விழுந்தா அது நவாம்சத்தில் எங்கே விழுகும்? மீனத்தில் விழுகுங்க, மீனத்தில் தான் விழுகும். இல்லை இல்லை, அது உங்களுக்கு தெரியல, நம்ம அது நம்ம பலன் சொல்கிற மேட்டர் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கிறோம், அதுக்கு சப்ஜெக்ட் இருக்குது அது. அப்போ என்ன அப்படின்னா உங்கள் ராசியில், உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு அந்த ராகு எங்கே இருக்கிறானோ அந்த பாவத்துக்கு பிரச்சனையே இல்லை, மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குன்னு சொல்லலாம். இப்போ மிதுன லக்னம் நீங்கள், ராகு எங்கே இருக்கிறாரு? 7ஆம் இடத்துல தனுசுல தான் இருக்காரு. அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்? லக்ன புள்ளி உங்களுக்கு திருவாதிரையில் விழுந்திருக்குது, உங்களுக்கு புஷ்கர நவாம்சத்தில் தான் லக்னம் விழுந்திருக்குது. அந்த ராகு எங்கே இருக்கிறாரு? 7ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ திருமண வாழ்க்கை, திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை தான் கொடுக்கும். சமுதாயத்தில் உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து, கௌரவம், புகழ், மக்கள் மத்தியில் பொதுஜன தொடர்பு, இதெல்லாம் சூப்பராக இருக்கும். அதனை சார்ந்து எப்பயுமே உங்களுக்கு பிரச்சனை வராதுங்கிறது தான் இதனுடைய மைய கருத்து. எப்படி இருக்குதுங்க? இதுதான் மேட்ரு, இதுதான் பலன் சொல்றதுக்கு இதுதான் மேட்ரு. இப்போ இதே மாதிரி 2ஆம் பாவம் உங்களோட சொல்லுங்கம்மா. சரிம்மா, இல்லை கடக லக்னம்மா, நான் சொல்றது பூராட 3ஆம் லக்ன புள்ளி எதில் விழுந்திருக்குதுன்னு கேட்குறேங்கம்மா. அதுதான் மேட் நம்ம பேசுறது. லக்ன புள்ளி எதில் விழுந்திருக்குது? கடக லக்னம் விழுந்திருக்குது, பூசத்தில் விழுந்திருக்குது. எத்தனை பாதத்தில் விழுந்திருக்குதுமா? அப்போ சனியோட நட்சத்திர பாதை எது? 2ஆம் பாதம் மட்டும்தாம்மா புஷ்கர நவாம்சம். சனிக்கு என்ன சொல்லியிருக்கிறேங்க? ஏம்மா சனிக்கு 2ஆம் இடம் மட்டும்தாம்மா புஷ்கர நவாம்சம், 3ஆம் இடம் புஷ்கர நவாம்சமே இல்லையே. அப்போ அதை நீங்கள் லக்னாதிபதி புஷ்கர நவாம்சத்தில் இல்லை, அதாவது லக்ன அந்த புள்ளி விழுந்தது புஷ்கர நவாம்சத்தில் இல்லை. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே புஷ்கர நவாம்சத்தில் ஒரு கிரகம் அல்லது புத்தி தசை நடத்தினா எப்படி, இப்படி தான் நம்ம அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம்.
அப்போ ரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது இப்போ லக்னத்தை பார்த்துட்டோம். இப்போ லக்ன பாவம் அந்த புஷ்கர நவாம்சத்தில் புள்ளியில் விழுந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த தசை வர்றப்ப அது எந்த பாவமாக வருதோ அந்த பாவத்தில் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். ஒன்றும் இல்லை, இதை விட்டுருங்க. இப்போ ரெண்டாம் இடம் ஏதோ ஒரு ஜாதகத்தை எடுத்துக்குவோம். இப்போ யாராச்சும் ஒருத்தர் ஜாதகம் வச்சுருக்கிறீங்களா? பொதுவாக அந்த ஜாதகத்தை வச்சுக்கிட்டு நம்ம பேசணும்னா ஒரு மேட்ரு பேசுறதுக்கு சௌரியமாக இருக்கும். யார் இது உங்களுக்கு இருக்குதுங்களா? ஏன்னா இது என்னென்னா பலன் சொல்கிறதுக்குமே நீங்கள் ஈஸியாக இதை கொஞ்ச நாளைக்கு ஒரு தசா புத்திகளை பார்க்கும்பொழுது கொஞ்ச நாளைக்கு இதையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப புதுசாக படிக்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். ஃப்ரெண்டு பேஜ் இந்த நட்சத்திர பாதங்கள் இருக்குது இல்லைங்க, நட்சத்திர பாதம் இருக்குமே, நட்சத்திர பாதம் இருக்குமேங்க ஐயா, அது எங்கேங்கய்யா? பாதசாரம்னு போட்டிருக்குமேங்க ஐயா. புதுசாக நீங்கள் நம்ம சாஃப்ட்வேரில் கூட அடிச்சிங்கன்னாவே தீர்ந்து போச்சே. நீங்கள் புதுசாக ஒரு ஐயா கொடுத்துருக்காருல, சரி கொடுங்கம்மா. ஓகேம்மா, இதுதான். இப்போ ஒன்றும் இல்லை, என்னங்க ஐயா? இல்லைங்க, அதான் இருக்குங்க ஐயா. இப்போ ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள். இப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்துருக்குறோம். இப்போ இந்த ஜாதகத்தில் நல்லா பாருங்கள். முதல்ல என்ன லக்னம், நான் பொதுவாக இந்த ஜாதகத்தை வச்சு பேசுகிறேன். இது என்ன லக்னம் அப்படின்னா விருச்சிக லக்னம். இந்த ஜாதகம் விருச்சிக லக்னம். அப்போ இந்த விருச்சிக லக்னம் அப்படிங்கிறது இந்த லக்ன புள்ளி முதல்ல எதில் விழுந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கேட்ட நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் விழுந்திருக்குது. அப்போ கேட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதம் முதல்ல புஷ்கர நவாம்சத்தில் இடம்பெறுதா? இல்லை. செவ்வாயோட நட்சத்திரமும் புதனுடைய நட்சத்திரமும் கேதுவோடைய நட்சத்திரம் புஷ்கர நவாம்சத்தில் இல்லைன்ட்டோம். அப்போ லக்னாதிபதி அப்படிங்கிறது புஷ்கர நவாம்சத்தில் இல்லை. அப்போ லக்னாதிபதி புஷ்கர நவாம்சத்தில் இல்லாதனால அந்த லக்னாதிபதி அந்த யோகத்தை அடைவதற்கு ஒரு சாத்திய கூறுகள் இல்லை. ஒருவேளை இருந்தால் அது வேற மாதிரி இருக்கும். சரி, 2ஆம் இடம் அப்படிங்கிறது இவங்களுக்கு எந்த இடம்? தனுசு. இப்போ இந்த ஜாதகத்தில் சூரியன் அப்படிங்கிறது மக நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் விழுந்திருக்குது. மக நட்சத்திரம் ஏதாச்சும் புஷ்கர நவாம்சத்தில் இடம்பெற்றிருக்குதா? இல்லை. சரி, சந்திரன் இந்த ஜாதகத்தில் அஸ்த நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இடம்பெற்றிருக்குது. சந்திரனுக்கு 3ஆம் பாதம் இருக்குதா புஷ்கர நவாம்சத்தில்? இல்லை. சரி, செவ்வாய் சித்திர நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்குது, புஷ்கர நவாம்சத்தில் இருக்குதா? இல்லை. சரி, புதன் உத்தர நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்குது, புதன் நட்சத்திரம் புஷ்கர நவாம்சமே இல்லை. சரி, குரு பகவான் அனுச நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்குது, அப்போ புஷ்கர நவாம்சத்தில் இல்லை. சுக்கிரன் பூர நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் இருக்குது, புஷ்கர நவாம்சத்தில் இருக்குதா? சுக்கிரனுக்கு 3ஆம் பாதம் மட்டும்தான், சுக்கிரன் இல்லை. சரி, சனி பூரட்டாதி 3ஆம் பாதத்தில் இருக்குது, புஷ்கர நவாம்சத்தில் இருக்குதா? இல்லை. சரி, ராகு சித்திர நட்சத்திரம் 4ஆம் பாதம், செவ்வாயோட நட்சத்திரம் இருக்குது, புஷ்கர நவாம்சத்தில் இல்லை. கேது அஸ்வினி நட்சத்திரத்தில் 2ஆம் பாதம் இருக்குது, புஷ்கர நவாம்சத்தில் இல்லை. லக்னம் 2ஆம் பாதம் கேட்ட, புஷ்கர நவாம்சத்தில் இல்லை. அப்போ 9 கிரகங்களுமே நம்மளுக்கு புஷ்கர நவாம்சத்தில் இல்லை. அப்போ என்ன நல்லா புரிஞ்சுக்கணும், ஏதாச்சும் ஒரு கிரகம்னாச்சும் நம்ம ஜாதகத்தில் புஷ்கர நவாம்சத்தில் இருக்கணும். அப்படி இருந்தால் நம்மளோட ஒரு ஜாதகம் நல்ல யோகமான ஜாதகம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது என்னன்னா வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் நம்மளுக்கு எல்லா பலனும் கிடைக்கும். இப்படி புஷ்கர நவாம்சத்தில் ஒரு கிரகம் கூட, ஒரு நட்சத்திர பாதம் கூட இல்லாமல் ஒரு கிரகம் கூட இல்லைன்னா அவங்களா பிறந்ததுலேருந்து கஷ்டப்பட்டு நாய் மாதிரி உழைச்சி அதுக்கப்புறம் அவங்களா தலையெடுத்து டெவலப் ஆனாதான் உண்டே தவிர அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையில் ஒரு பிடிப்புங்கிறது முதல்ல இருந்து இருக்காது. இதுதான் உண்மைமா. எப்படிமா இருந்தது? எதுமா? ஓ, பொண்ணோடதுதான். அப்போ என்ன அப்படின்னா புஷ்கர நவாம்சத்தில் ஏதாச்சும் ஒரு கிரகம்னாச்சு, ஒரு நட்சத்திர பாதம்னாச்சும் ஒரு கிரகம்னாச்சும் இருக்கணும். அப்படி இருந்தால் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். இப்போ 2ஆம் இடத்தை எடுத்துக்குவோம். இப்போ 2ஆம் இடம் அப்படிங்கக்கூடிய அந்த ஆரம்ப முனை புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அது புஷ்கர நவாம்சத்தில் மட்டும் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இது நான் பேசுறது எல்லாமே விதி கொடுப்பேன். 2ஆம் பாவக புள்ளின்னு ஒன்று இருக்குமல்ல, புள்ளின்னு என்ன, அந்த 2ஆம் பாவம் ஒரு டிகிரியில் விழுந்திருக்கும். 7 டிகிரி, ஒரு ராசினா 30 டிகிரி இருக்குது, ரிஷபத்தில் 30 டிகிரி, எப்படி 12 ராசிகளுக்கு 360 டிகிரி இருக்கும். அப்போ எந்த ராசி எடுத்துக்கிட்டாலும் ஒரு டிகிரியிலிருந்து 0லேருந்து 30 டிகிரி வரைக்கும் இருக்கும். ரிஷப ராசி எடுத்தால் மறுக்க 0லேருந்து 30 டிகிரி இப்படியே போயிட்டு இருக்கும். அப்போ நம்ம இப்போ இந்த 2ஆம் பாவம் ஆரம்ப முனை அந்த புள்ளிங்கிற புள்ளி அந்த புஷ்கர நவாம்ச பாதத்தில் யாருக்காச்சும் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க,
இப்போ ஒன்றும் இல்லை, ரிஷப லக்கணம்னு எடுத்துக்கிறோம். ரிஷப லக்கணத்தில் புஷ்கர நவாம்சம் ஏதாச்சும் இருக்குதா? இந்த ரிஷப வீடுன்னு வச்சுக்கிறோம். ஒரு பொதுவாக புரிஞ்சுக்கிறதுக்காக மேசங்கிறது 1 வச்சுக்குவோம், ரிஷபங்கிறது 2 வச்சுக்குவோம், இந்த 2ஆம் இடம்னு வச்சுக்குவோம். இந்த 2ஆம் இடத்துல புஷ்கர நவாம்ச பாதம் ஏதாச்சும் இருக்குதா? ரிஷப ராசியில் ஏதாச்சும் இருக்குதா? ஏங்க கிருத்திகை 2, 3, 4 இருக்குது. கிருத்திகை 4ஆம் பாதம் இல்லையா? அடுத்து ரோகிணி நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம் இல்லையா? சந்திரனோட நட்சத்திரம் 2ஆம் பாதம் இல்லையா? சந்திரனோட 2ஆம் பாதமும் சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகை 4ஆம் பாதமும் இருக்குது. நீங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு ராசிக்குள்ள எந்தெந்த பாதம் புஷ்கர நவாம்ச பாதம்னு தெரிஞ்சுக்கணும். மேசத்தில் இருக்கக்கூடிய பாதம் பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதமும் சூரியனுடைய கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதமும் மேச ராசிக்குள்ள இருக்குது புஷ்கர நவாம்சம். ரிஷப ராசியில் எது இருக்குது? கிருத்திகை 4ம் ரோகிணி 2ஆம் பாதமும் இருக்குது. மிதுனத்தில் என்ன இருக்குது? திருவாதிரை 4, புனர்பூசம் 2 மட்டும். அடுத்தது புனர்பூசம் இல்லைங்க 2, 4 பாதங்க ஐயா. குருவுக்கு அதான் 4ஆம் பாதம் இதுக்கு போயிடும், கடகத்துக்கு போயிடும். இப்படி ஒரு ராசி எடுத்தீங்கன்னா புஷ்கர நவாம்ச பாதம் எங்க இருக்குன்னு நீங்க பாத்துக்கணும். அப்ப இந்த 2ஆம் பாவம் முட்டை 2ஆம் பாவம் உளுந்த புள்ளி மட்டும் புஷ்கர நவாம்சல பாதத்தில் விழுந்துட்டா அவனுக்கு தாங்க பண பிரச்சனையே இருக்காது. எப்படியோ ஒன்று பணம் அவனுக்கு ஒரு பணம்ங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்காது. எப்படி ஒரு விதத்தில் பணம் வந்துடும். இப்போ 3ஆம் பாவம் அந்த புள்ளி ஆரம்ப முனை புஷ்கர நவாம்சத்தில் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எந்த ஒரு காரியத்தையுமே ரிஸ்க் எடுத்து செய்யணும்னு அவன் அவசியமே இல்லை. எந்த ஒரு முயற்சியுமே ஈஸியாக கிடைச்சிடும். ஒருத்தன் ஒரு பரீட்சை எழுதுறான், 3 முறை அடிச்சு பிடிச்சி அதுக்கப்புறம் பாஸ் பண்ணா தான் அவன் பாஸ் பண்ணுவான். இவன் எடுத்தான் போனா எழுதுனா டக்குன்னு வேலை வந்துடும். அந்த 3ஆம் இடங்கிறது முயற்சி, அவருடைய தைரியம், இதெல்லாமே புஷ்கர நவாம்ச பாதத்தில் வந்துட்டா அந்த 3ஆம் இடம் சிறப்பான பலனை கொடுத்துரும். 4ஆம் பாவத்தோடைய முனை அதாவது அந்த டிகிரி புஷ்கர நவாம்சத்தில் இடம் பெற்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு நிலமோ வீடோ வண்டியோ வாகனமோ ஒரு பெரிய மேட்ரே இல்லை. அவன் நினைச்சானா உடனே எல்லாமே கிடைக்கும், நினைச்சா எல்லாமே வாங்கிக்குவான். இப்போ 5ஆம் இடம், இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது புஷ்கர நவாம்சத்தில் விழுந்துருச்சுன்னு வச்சுங்க. நான் சொல்றது புரியுதா? இந்த பாதத்துடைய புள்ளி தான் சொல்றேன். நம்ம கேபி சாஃப்ட்வேர்ல பாத்தீங்கன்னா இந்த 5ஆம் இடம் ஒரு 22.30 டிகிரியில் விழுந்திருக்கும் அப்படிங்க. அது என்ன பாதம்னு அதுலயே போட்டிருக்கும். அப்ப அந்த 5ஆம் பாதத்தில் புஷ்கர நவாம்ச பாதமா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அவனுக்கு குழந்தையா இருக்கட்டும், காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், உடல் உழைப்பு இல்லாமல் வரக்கூடிய விஷயமா இருக்கட்டும், பொழுதுபோக்கான விஷயமா இருக்கட்டும், நடிப்பா இருக்கட்டும், இந்த 5ஆம் இடத்துல மட்டும் புஷ்கர நவாம்சத்தில் ஒரு புள்ளியில் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே தத்ரூபமும் நடிப்பான். ஒரு டைலாக் கொடுத்தீங்கன்னா அழகா நடிப்பான், அழகா பேசுவான், வர்ணனையாட்ட செய்வான். இதே 6ஆம் இடம் அப்படிங்கக்கூடிய இடத்துல அந்த 6ஆம் பாவ முனை புஷ்கர நவாம்சத்தில் புள்ளியில் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் ஒத்தால் நிற்பானுங்க 4 பேர் தடிக்கிறதுக்கு துணிஞ்சு. ஏன்னா அந்த 6ஆம் இடங்கிறது வெற்றி இல்லை. எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் அவன் சந்திப்பான். எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலும் கடன்காரன் நின்றுட்டு இருந்தாலும் இருறா வர்ற, சும்மா இங்கெல்லாம் பேசக்கூடாது, கொடுத்த கடனை கொடுத்துட்டே இல்லை கவர்மெண்ட் சொன்ன வடிவேல் சொன்ன மாதிரி கடன் கொடுத்துட்டா கேட்கப்படாது, கடன் கொடுக்க யோக்கியது இல்லை, கைகள் சுத்த கேட்குதோ அப்படிமாப்பிளே இல்லை. அது மாதிரிதான் கதை. இப்போ இந்த 7ஆம் பாவம் அப்படிங்கக்கூடிய அந்த ஆரம்ப முனை புஷ்கர நவாம்சத்தை பாதத்தில் விழுந்துட்டாவே திருமண வாழ்க்கையில் அவனுக்கு சூப்பராக இருக்கும். வேலைக்கே போக மாட்டான், பொண்டாட்டி சம்பாதிச்சுட்டு வந்து அவனுக்கு போடும். ஆனால் அவனைத்தான் புகழ்ந்து புகழ்ந்து பேசும். சோறு போட மாட்டான், பொண்டாட்டி அடிப்பான். எங்கள் வீட்டுக்காரர் மாதிரி எங்கள் எந்த கணவருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த 7ஆம் பாவ முனை புஷ்கர நவாம்சத்தில் விழுந்திருக்கும். கூட்டு சேர்ந்து தொழில் செய்கிறது, அவனெல்லாம் வந்து வேலைக்கே ஆகலினாலும் அவனெல்லாம் ஒரு சப்போர்ட் பண்ணுவான். இப்போ 8ஆம் பாவ ஆரம்ப முனை இந்த புஷ்கர நவாம்சத்தில் வச்சுக்க ஆயுசு கெட்டிங்க. எந்த சூழ்நிலையிலையும் அவனுக்கு அந்த ஆயுசுங்கிறது டக்குன்னு போயிடாது. இப்போ 9ஆம் இடம் அப்படிங்கக்கூடிய அந்த பாவ முனை புஷ்கர நவாம்ச பாதத்தில் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே அந்த முனை ஆரம்ப முனை விழுந்துட்டா தந்தையோட சொத்து நிச்சயமா இருக்கும். தந்தையின் மூலம் அந்த ஜாதகருக்கு ஒரு கொடுப்புன்னு நல்லா இருக்கும், கடவுளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கும். அதுதான் உண்மை. இந்த 10ஆம் இடம் அப்படிங்கக்கூடிய அந்த பாவ முனை வந்து புஷ்கர நவாம்ச பாதத்தில் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு விதியில, நான் பேசுறது எல்லாமே விதியில எந்த சூழ்நிலையுமே தொழிலில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதப்பா. தொழிலில் எப்படியோ ஒன்று சைன் பண்ணி ஜெயிச்சிருவான். 11ஆம் பாவம் ஆரம்ப முனை
இந்த புஷ்கர நவாம்ச பாதத்தில் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்படியா இருந்தாலும் பேங்கில் பணம், பேங்க் பேலன்ஸு, நல்ல நண்பர்கள், நல்ல லாபம், ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கொடுத்துரும். 12ஆம் பாவ ஆரம்ப முனை புஷ்கர நவாம்ச பாதமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக அவனுக்கு மிகப்பெரிய ஒரு முதலீடு சொத்து, ஒரு நல்ல வெளிநாட்டு வாழ்க்கை, ஒரு நிறைய ஆடம்பரமான சொத்துக்கள், இது எல்லாமே இருக்கும். அப்போ இந்த புஷ்கர நவாம்சத்தில் பாதத்தில் ஒரு கிரகங்கள் நின்று தசை நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் தான் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அமைப்புள்ள ஆள். நம்ம ஏற்கனவே சொன்னோம், என்ன சொன்னோம் காலையில், வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னு சில நட்சத்திரங்களை நம்ம சொன்னோம். இந்த வைநாசிக நட்சத்திரமா இருந்தா நம்ம அப்ப என்ன சொன்னோம், அந்த தசையோ புத்தியோ நடந்தா, இல்ல ஒரு கிரகம் வைநாசிக நட்சத்திரத்தில், ஒரு நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரமா வரக்கூடிய வைநாசிக நட்சத்திரத்தில் ஒரு கிரகங்கள் நின்று தசையோ புத்தியோ நடத்தினா சிறப்பில்லைன்னு சொன்னோம்ல. இப்ப இந்த வைநாசிக நட்சத்திரமா இருக்கக்கூடிய நட்சத்திரமே உங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்கு புஷ்கர நவாம்சமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த வைநாசிக நட்சத்திரம் வேலை செய்யாது, வைநாசிக தோஷத்தை கொடுக்காது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். அதாங்க ஐயா, பலன் சொல்றதுக்கு நிறைய மேட்டர் இருக்குதுங்க ஐயா, சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இல்லைங்க ஐயா, ஒரு விஷயம், புஷ்கர நவாம்சத்தோட அதிபதினா கேது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, சுக்கிரன் இருக்காரு. ஐயா நீங்க தாரா பலனுக்கே போக தேவையில்லைங்க ஐயா. மேக்சிமம் நான் சொல்றது வந்து இல்ல, நீங்க அந்த 6ஆம் அதிபதி, இதுதான் நம்ம முதல்லயே சொன்னோம். புஷ்கர நவாம்ச பாதத்துக்கு என்ன சொன்னோம், அந்த கிரகங்கள் கெட்டு போயிருந்தாலும் சரி, நீசமா இருந்தாலும் சரி, அவன் மறைஞ்சு போயிருந்தாலும் சரி, வக்ரமா இருந்தாலும் சரி, எந்த மோசமான நிலையில இருந்தாலும் சொல்லிட்டேன் முதல்லயே. ஐயா நான் இல்ல மேட்டர் நீங்க முழுசி கேட்டீங்கன்னா தெரியும். அதாவது ஒரு புத்தி நடக்குது, ஒரு கிரகத்தோடைய புத்தி நடக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், குரு பகவான் நேசமாயிட்டாரு வச்சுக்கங்க. குரு பகவான் நேசமாயிட்டாரு எதுல, மகரத்துல. இந்த இடத்த புரியும். மகரத்துல என்ன கிரகங்கள் இருக்குது, நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் இருக்குது, உத்திராடம், திருவோணம், அவிட்டம். அதாவது உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 1, 2, 3, 4, அவிட்டம் 1, 2 இருக்குது. செவ்வாயை விட்டுருங்க, அங்க சூரியன் 4ஆம் பாதம் இருக்குது, சந்திரனோட நட்சத்திரம் 2ஆம் பாதம் இருக்குது. ஒருவேளை சந்திரனோட நட்சத்திரத்துல குரு பகவான் இருக்கிறாரு, நீசமான நிலையில தான் அங்க இருக்கிறாரு குரு பகவான். மகரத்துல குரு நீசம், சந்திரனோட நட்சத்திரத்துல தான் இருக்கிறாரு. சரி, இல்ல சூரியனோட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்துல 4ஆம் பாதத்தில் இருக்கிறாரு, அங்க அந்த குருவுக்கு வேல்யூ இல்லை. அப்ப நம்ம குரு அந்த இடத்த வந்து நீசம் ஆயிட்டாரு, அப்ப அந்த குரு புத்தி அவனுக்கு மோசமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. ஏன்னா அந்த குரு வந்து நிக்கக்கூடிய நட்சத்திரம் புஷ்கர நவாம்ச பாதத்துல இருக்கிறனால அந்த குரு தன்னுடைய பலன்களை செய்ய மாட்டான். புஷ்கர நவாம்ச பாதம் மாதிரி தான் அவன் செயல்பட்டு அவனுக்கு ஒரு நல்ல பலனை கொடுப்பான். குழந்தை பிறக்காதுன்னு நம்ம சொல்லிட முடியாது, அவன் பணங்காசை நம்ம அனுபவிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அவன் தான் பணக்காரனா இருப்பான், அவனுக்கு தான் ஒரே டைம்ல 2 குழந்தை பிறக்கும். அப்ப புஷ்கர நவாம்சத்தில் எந்த பாதங்க, அதாவது அந்த கிரகங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க, புஷ்கர நவாம்சத்துல ஒரு கிரகம் இருக்குதுன்னா அந்த கிரகங்கள் அது வைநாசிக நட்சத்திர கிரகமா இருந்தாலும் சரி, 6, 8, 12 மறைஞ்சிருந்தாலும் சரி, அவன் வக்கரமா இருந்தாலும் சரி, அவன் எந்த சூழ்நிலையிலும் வலுவில்லாம இருந்தா கூட எப்படியோ ஒண்ணு அந்த புஷ்கர நவாம்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அவனை ஒரு சன்னக்கட்டை போட்டுனாச்சு வச்சு ஒரு நம்பி அவனை தள்ளி விட்டுரும். ஐயா நீங்க சூரியனுக்கு கெடுறதுக்கு ஏன் போறீங்க, நீங்க அதை பார்க்கவே வேணாம், நீங்க சூரியனுக்கு ஏன் போறீங்க. புஷ்கர நவாம்சத்தில் ஒரு கிரகங்கள் நின்று திசையோ புத்தியோ நடத்தினாலும் சரி, அந்த கிரகம் அதனுடைய கெடு பலனை அதிக அளவுக்கு செய்வதற்கு வாய்ப்புகள் இல்லை. அவன் கெட்ட இருந்தாலுமே அதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப நீங்க சொன்னது வந்து என்னன்னா, இப்ப சூரியன் புஷ்கர நவாம்சத்துல ஒரு கிரகம் இருக்குது, அப்ப சூரியன் கெட்டு போச்சுங்கிறீங்க. ஆமாங்க, அதையே நீங்க கொண்டாந்து அப்படி பார்க்க போனா, நம்மளுக்கு பார்க்க போனா ஒரு ஜாதகத்துல ஏகப்பட்ட கிரகங்கள் கெட்டிதான் கிடக்கும்.
ஒன்றும் இல்லை, மேச லக்கணத்துக்கு எடுத்துக்கங்க. மேச லக்கணத்துக்கு 8ஆம் இடத்த அதிபதி செவ்வாய், அவன் கெட்டவன். 6ஆம் இடத்த அதிபதி புதன், அவன் கெட்டவன். சரலக்கணத்துக்கு 11 கூடியவன் பாதகாதிபதி சனி கெட்டவன். 2 7 கூடியவன் மாரகாதிபதி சுக்கிரன் கெட்டவன். அப்படி பார்க்க போனா ஒரு லக்கணத்துக்கு ஒரு 7 8 ஐட்டம் எல்லாம் மோசமா தான் இருக்கும். அப்ப நம்ம எதை வச்சு பேசுறதுங்க? அப்படியெல்லாம் நம்ம எடுத்துக்கவே கூடாதுங்க ஐயா. புஷ்கர நவாம்சத்துல ஒரு கிரகம், சொல்லுங்க ஐயா. அதான் புஷ்கர நவாம்சத்துல ஒரு பாதம் இருக்குதுன்னா அந்த கிரகம் புஷ்கர நவாம்சத்தில் இருக்கக்கூடிய கிரகம் கெட்டிருந்தா அப்படிங்கிறாரு. குரு தாங்க ஐயா. அல்ல, அவர் சொன்னது வந்து என்னன்னா, புஷ்கர நவாம்ச பாதத்துல ஒரு கிரகம் இருக்கு. பொண்ணுல சூரியனுடைய பாதம் 2ஆம் பாதம்னு வச்சுக்கோங்க, உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம். அப்ப அந்த சூரியன் சொல்லிட்டோம், அதாவது குரு பகவான் சூரியனோட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்காரு. அந்த சூரியன் அவங்க ஜாதத்துல கெட்டிருந்தா எப்படின்னு கேட்கிறாரு. அதைத்தான் கேட்டாரு. நான் நீங்க அந்த ரேஞ்சுக்கெல்லாம் போகவே வேணாங்க ஐயா, அதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை. அப்ப அப்படியே கொஞ்சம் சைலண்டா இருங்க. அப்ப என்ன அப்படின்னா, புஷ்கர நவாம்சத்துடைய பாதம் தெரியணும். அந்த பாதத்துல ஒரு கிரகங்கள் நின்று தசை நடத்துதுன்னா அந்த கிரகம் நம்ம ஜாதகத்துல ஆட்சி உச்சம் பெறணும்னு அவசியம் இல்லை. அவன் நீசமா போயிருந்தாலும் சரி, இல்லை வக்கரமாக இருந்தாலும் சரி, அவன் 6 8 பன்னில் மறைஞ்சிருந்தாலும் சரி, அல்ல அவன் வைநாசிகமாக இருந்தாலும், அவன் எவ்வளோ ஒரு மோசமான நிலையில் இருந்தாலும், அந்த கிரகத்துடைய திசை புத்தி வரக்கூடிய காலகட்டங்கள் அவனை எப்படியாவது சன்ன கட்டை போட்டு அந்த புஷ்கர நவாம்சம் தள்ளி விட்டு அவனை ஸ்டெப் பண்ணி விட்டுரும். புஷ்கர நவாம்சத்தில் குரு வந்துட்டாரு, அவருக்கு புஷ்கர நவாம்சத்தில் இல்லை, ஒரு கிரகம் இருந்து குரு நீசமாய் போயிட்டாரு, குரு 6 8 பன்னில் மறைஞ்சிட்டாரு, குரு வக்கரமாயிட்டாரு, இவனுக்கு குழந்தை பிறக்காது, இவன் பணங்காசை இவனுக்கு வராதுன்னு நம்ம சொன்னோம்னா நம்மளை கண்டிப்பாக சிரிப்பான். அவனுக்கு தான் 3 குழந்தை ஒரே டைமில் ஒன்றா பிறக்கும். அப்போ இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்? ஃபஸ்ட்டு நீங்கள் புஷ்கர நவாம்சத்தில் இருக்கக்கூடிய கிரகம் மைனஸாக இருந்தாலுமே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை டெவலப் பண்ணி கொண்டு போயிடும். ஆனால் புஷ்கர நவாம்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் நல்ல நிலையில் இருந்துட்டான், ஆட்சி உச்சம் யோகம் 5ஆம் இடத்த அதிபதியாகவோ 9ஆம் இடத்த அதிபதியாகவோ லக்னாதிபதியாகவோ தொழில் ஸ்தானாதிபதியாகவோ இருந்துட்டா அந்த தசை புத்தி வர்றப்ப அவன் ரொம்ப செம்ம பீக்கில் போயிடுவான். அது எந்த பாவத்தில் இருக்குதோ, 12 பாவத்தில் எந்த பாவத்தில் இருக்குதோ அந்த பாவகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அவனை தேடி வரும். எந்த சூழ்நிலையிலையும் ப்ராப்ளம் வருவதற்கு உண்டான வாய்ப்புகளே இல்லை. அப்ப இந்த புஷ்கர நவாம்ச நட்சத்திர பாதத்துல நீங்க என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்க புஷ்கர நவாம்சத்துல ஒரு ஒரு எந்த வேலையுமே, அதாவது சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே, ஒன்றும் இல்லை, ஒரு கல்யாணத்துக்கு ஒரு மண்டபத்துக்கு புக் பண்ண போகிறோம், அந்த புஷ்கர நவாம்ச பாதத்தில் போய் கொடுக்கலாம். அடுத்தது வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஒருத்தர் சேர்த்தலான்னு போகிறோம், ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு குழந்தை ஒரு பொண்ணு டெலிவரிக்கு போகிறாங்க, அந்த புஷ்கர நவாம்ச பாதத்தை எடுத்துக்கிட்டு கரெக்டாக கொண்டு போய் சேர்த்தலாம் அட்வான்ஸாக. இல்லை ஒரு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்கிறோம், ஒரு புஷ்கர நவாம்ச பாதத்தில் அடிக்கலாம். ஒரு தொழில் தொடங்குகிறோம், அந்த புஷ்கர நவாம்ச பாதம் பார்த்து தொடங்கலாம். இப்படி சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட எந்த காரியங்களை செஞ்சாலும் அந்த புஷ்கர நவாம்ச பார்த்து நம்ம ஒரு வேலை செய்கிறப்ப அது 100% ஃபெயிலியர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. அப்போ நம்ம ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம்னா முதல்ல நீங்கள் என்ன பார்க்கணும், ஒரு கிரகம் ஒரு தசை நடத்துது, ஒரு கிரகம் ஒரு புத்தி நடத்துது அப்படின்னா அந்த கிரகம் நின்ற நட்சத்திரம் என்ன நட்சத்திரம், அவன் வைநாசிக நட்சத்திரத்தில் நின்று தசை நடத்துறானா புத்தி நடத்துறானா, இல்லை புஷ்கர நவாம்ச பாதத்தில் நின்று தசை புத்தி நடத்துறானா. இது வந்து என்னன்னா முதல்ல டக்குன்னு நம்ம பேசிக்காக பலன் சொல்றதுக்கு ஒரு மேட்ருக்கு, ஒருத்தர் ஜாதகம் வர்றாங்க, இந்த புத்தியில் இப்போ இவங்க நல்லா இருக்குமா நல்லா இருக்குதான்னா அந்த முதல்ல டக்குன்னு நம்ம மூளை லென்ஸ் அப்படின்னு டக்குன்னு அங்கே போய் எட்டி பார்த்துடணும், இது வைநாசிகத்தில் இருக்குதா, இல்லை புஷ்கர நவாம்சத்தில் இருக்குதா, இல்லை பாதகாதிபதியில் இருக்குதா. இப்படி பாதகாதிபதிங்கிறதெல்லாம் ஒரு கடைசி கேட்டகரி தான், இந்த வைநாசிகம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப மோசமான கேட்டகரி. அப்போ ஒரு புத்தி நடத்தக்கூடிய டைமில் வந்து நம்மளுக்கு வைநாசிக நட்சத்திர பாதத்தில் இருந்து ஒரு புத்தி நடத்துறான்னா அந்த கிரகம் அவங்களுடைய லக்னத்திற்கு எந்த பாவகம் சார்ந்து வருகிறதோ அதனை சார்ந்த கேள்விகள் எதை செய்தாலுமே அவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். இதே மோசமான கிரகங்களாக இருந்தாலுமே கூட அந்த வைநாசிக நட்சத்திர பாதத்திலிருந்து செயல்படுறப்ப நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு யோகமான பலனை கூட கொடுக்கும். இதைத்தான் நம்ம புஷ்கர நவாம்சத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதில் யாருக்காச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கா, இதில் யாருக்காச்சும் புரியலையா?
அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் கெட்டு போயிருந்தாலும் சரி, வக்ரமாக இருந்தாலும் சரி, நீசமாக இருந்தாலும் சரி, அவன் 8ஆம் இடத்து அதிபதியாக இருந்தாலும் சரி, அவன் பாதகாதிபதியாக இருந்தாலும் சரி, எந்த மோசமான கிரகங்களாக இருந்தாலும் சரி, அந்த கிரகம் நின்ற நட்சத்திர பாதம் வைநாசிக நட்சத்திர பாதமாக இருந்தால், வைநாசிக நட்சத்திர பாதத்தில் இருந்தால் அந்த கிரகங்கள் கொடுக்க வேண்டிய கெடுபலனை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. அந்த கிரகம் எப்படியாவது அந்த நட்சத்திர பாதம் அவனை அடுத்த ஸ்டேஜுக்கு நெவுத்தி விட்டுரும், பிரச்சனையிலிருந்து காப்பாற்றி விட்டுரும். இதுதான் நம்ம பேசக்கூடிய விஷயம். அப்போ நீங்கள் ஒரு ஜாதகத்தை நாளைக்கு பார்க்குறீங்கன்னா இந்த வைநாசிக நட்சத்திரத்தையும் பார்க்கணும், புஷ்கர நவாம்சத்தை பார்க்கணும். அது இல்லாமல் ஒருத்தரை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு கடன் கேட்க போகிறீங்க, ஒருத்தரை முக்கியமான ஒருத்தரை பார்க்க போகிறீங்க, ஒருத்தர்கிட்ட தொழில் ரீதியாக பேச போகிறீங்க அப்படின்னா அந்த புஷ்கர நவாம்ச பாதத்தில் நீங்கள் அட்டவணை போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் செல்லில் போட்டு பார்த்தீங்கன்னா அப்பவே தெரியும். இப்போ இன்றைக்கி என்ன நட்சத்திரம்? அஸ்வினி நட்சத்திரம் ஓடிட்டு இருக்குது. பரணி நட்சத்திரம் நாளைக்கு. பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதம். எத்தனை மணிலிருந்து எத்தனை மணி வரைக்கும் இருக்குன்னு நம்ம ஒரு கணக்கு போட்டுக்கலாம். அந்த டைமில் நம்ம எடுக்கக்கூடிய விஷயம் ஒன்றும் இல்லை. அதிகபட்சம் நம்ம பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதம். நாளைக்கு நம்ம வந்து அந்த கோயில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தான் நம்ம போக போகிறோம். சதீஷ், பரணி நட்சத்திரம் எப்போ வருது? இன்னைக்கு நைட்டு வருது. பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதம். இன்னைக்கு 7 மணிக்கு வருது. அப்போ 24 மணி நேரம் இருக்குமா ஒரு நாளைக்கு? கிட்டத்தட்ட முதல் 12 மணி நேரம் காலையில் 7 மணி வரைக்கும் நம்ம பாருங்கள். நாளைக்கு சாமி பார்க்கறது கண்டிப்பாக புஷ்கர நவம்சத்தில் தான் பார்ப்போம். நீங்கள் என்னால் எழுதி வச்சுக்கோங்க என்னால். ஏன்னா பரணி நட்சத்திரம் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுது. நம்மளுக்கு 1ஆம் பாதம் 2ஆம் பாதமும் புஷ்கர நவம்சத்தில் இல்லை, 3ஆம் பாதம் மட்டும்தான். நீங்கள் என்ன எழுதி வச்சுக்கோங்க. கரணத்தை விட்டுதல சதீஷு, கரணமெல்லாம் நம்மளுக்கு என்னத்தை பேசிகிட்டு இருக்கிறோம்? புஷ்கர நவாம்சத்தை பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம வந்து ஒரு நம்ம இயற்கையாகவே இறைவனோட அருள் அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்படிங்கிறப்ப நம்ம இன்னும் கூட நம்ம பார்க்கணும் அப்படின்னா அந்த டைம் எதுலேருந்து எது வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அங்கே போனால் நம்மளுக்கு அந்த கிரகத்தோடைய வலிமை, நம்ம என்ன பயணத்தை நோக்கி போகிறோம், இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். இதுதான் இந்த புஷ்கர நவாம்சத்துடைய முழு டீட்டெயிலே இதுதான். அப்போ இது மாதிரி நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியங்களை செஞ்சாலும் சரி, நல்ல வேலைகளை புதுசாக துவங்கினாலும் சரி, அது அந்த புஷ்கர நவாம்ச பாதத்தில் ஒரு கிரகங்கள் நின்று திசை நடத்தக்கூடிய காலகட்டங்கள். அந்த கிரகம் திசை நடத்தக்கூடியவன், புத்தி நடத்தக்கூடியவன், ஆட்சி உச்சம், 5ஆம் இடத்து அதிபதி, அடுத்தது 9ஆம் இடத்து அதிபதி, இப்படியாக இருந்து அந்த தசை புத்தி நடந்ததுன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். 3ஆம் பாதம் கண்டிப்பாக நம்ம தான். நான் தான் சொல்கிறேன், புஷ்கர நவாம்சத்தில் தான் நம்ம சாமியை பார்ப்போம்னு நான் இப்போவே சொல்லிட்டேன் நான். அப்போ நம்மளுக்கு மோசமான கிரகமாக இருந்தாலுமே, அவன் மோசமான ஒரு கேரக்டரில் இருந்தாலும் அந்த கிரகம் புஷ்கர நவாம்ச பாதத்தில் மட்டும் அவன் இருந்து, அதாவது கெட்டவன் நல்லவனோட சேர்ந்துட்டு என்ன பண்ணுவான், நல்லவன் முடிஞ்ச அளவுக்கு அந்த கெட்டவனை கொஞ்சம் காப்பாற்றி விட்டு வர்றதுக்கு தான் பார்ப்பான். எப்படியோ ஒன்று. இதைத்தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். புஷ்கர நவாம்சத்தை பற்றி முழு விளக்கம் இதுதான். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். இந்த புஷ்கர நவாம்சத்தை பற்றி நம்முடைய மாணவர்களுக்கு இந்த சரவண பவ ஜோதிட அறிவாலயத்தின் மூலமாக ஒரு தெளிவான மனநிலையை கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். மீண்டும் நம்ம ஒரு அழகான அடுத்த தருணத்தில் ஒரு நல்ல தலைப்போடு நம்ம சந்திப்போம்.